பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்ததில்லை? என்னை குறித்து இப்படி சொல்றாங்க, என் ஃபியூச்சரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்கிறாங்க, என்ன மீறி நீ செஞ்சிருவியான்னு சொல்றாங்க. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். எந்த அதிகாரமும் எந்த மனிதனுடைய வார்த்தையும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. சங்கீதம் 33 அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவாதி தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது, வானங்கள் உண்டாக்கப்பட்டது. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை தாண்டி எந்த வல்லமையும் உங்களை தொட முடியாதுங்க. தைரியமா இருங்க. ஏசப்பா, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு யாரெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 91 சொல்லப்படுகிற அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், அந்த செட்டைகளின் மறைவில், அந்த மகிமையான அடைக்கலத்தில் இருக்கிறோம். அவர் உங்களை பாதுகாப்பார். ஏசப்பா அவனுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய வளர்ச்சியை தொட எந்த மனிதர்களுக்கோ எந்த பிசாசின் வல்லமைகளுக்கு அதிகாரமே கிடையாது. ஏசப்பாவுடைய பிள்ளையை எப்ப மாறுறீங்களோ அப்பவே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவன் அவருடைய பலத்த தூதர் பாதுகாவலை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு வார்த்தையை கண்டு பயப்படாதீங்க. உலகத்தின் வார்த்தைகளை கண்டு பயப்படாதீங்க. மனிதனுடைய வார்த்தையை கண்டு பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்காக ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிட போறார். எனக்காக ஆண்டவர் உத்தரவு பிறப்பிக்க போறார். என் வாழ்க்கையை குறிச்சு, என் ஃபியூச்சரை குறிச்சு என் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். மனிதர்கள் உங்க காரியத்தை முடிவு செய்ய முடியாது. தேவாதி தேவன் தான் உங்களுக்காய் முடிவு செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன் உங்க வாழ்க்கையில முன்குறித்த காரியங்களை மகிமையாய் நிறைவேற்ற வல்லவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு கூட நீங்க அறிக்கை செய்வீங்கன்னா உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற அந்த கலக்கமான சூழ்நிலை இது எப்படி மாறுமோ அப்படிங்கிற சூழ்நிலை இந்த சங்கீதம் 33 வசனம் 6, 9 நீங்க சொல்ல விசேஷமாய் 6வது வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்ய என் தேவாதி தேவன் உங்களுக்காய் தேவ தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தேவ தூதர்கள் கடந்து வருவார்கள். என்னோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும். இந்த சங்கீதம் 33 9வது வசனத்தின்படி என் தேவன் உங்களுக்கா என்ன முன்குறித்திருக்காரோ, என் தேவன் உங்களுக்கா என்ன காரியத்தை பரத்துல முடிவு செய்து வைத்திருக்காரோ அதுதான் உங்க ஃபியூச்சர் நடக்க போகுது. உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்க கரத்தை பிடிப்பார். தேவாதி தேவன் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோடு இந்த அறிக்கை செய்யுங்க. உங்களை எதிர்த்து வருகிற என்ன புயலானாலும், உங்களை எதிர்த்து வருகிற என்ன அதிகாரமானாலும் அது உடைக்கப்படும், அது தகர்க்கப்படும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கை நடக்க போறது. சந்தோஷமா இருங்க. அப்பாவை துதிங்க. மேலான உயரங்களுக்கு என் தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வாதமா வைப்பார். God bless you.